அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சர்வ வைகுண்ட ஏகாதசி. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெறும் 9 முறை இந்த திருப்பெயரை சொல்லி பாருங்கள். 7 ஜென்மத்து பாவங்கள் நீங்கி மகத்தான புண்ணியம் சேரும். நாளைய வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தையும் நீங்க உச்சரிக்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள்னு சில பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக சூட்சமமான மகாவிஷ்ணுவினுடைய அற்புதமான ஒரு திருநாமம். வெறும் 9 முறை சொன்னாலே போதும் மிகப்பெரிய பலன்களை நம்மால் பெற முடியும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் நாளைய வைகுண்ட ஏகாதசியில் இந்த திருநாமத்தை நாம் சொன்னால் கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்துக்குள்ள சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த திருப்பெயரை உச்சரிக்கலாம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நாளைய தினம் காலையில நீங்க தூங்கி எழுந்தவுடன் வெறும் வயிற்றில், அதாவது தண்ணீர் குடிப்பதற்கு முன்பாக சரியாக 9 முறை 9 டைம்ஸ் நம்ம இந்த திருநாமத்தை சொன்னால் போதும். வாய் விட்டும் நம்ம சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த திருநாமத்தை உச்சரிக்க வேண்டாம். கோரிக்கைகள் எதுவுமின்றி ஸ்ரீஹரி விஷ்ணுவை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை உச்சரித்தாலே போதும். வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 24 முதல் 25 ஏகாதசிகள் நமக்கு கிடைக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு 2 வைகுண்ட ஏகாதசிகள் நமக்கு இருக்குங்க. நாளைய தினம் ஒன்று, அதே போல டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு ஏகாதசி இருக்குங்க. மற்ற ஏகாதசி என்று கோவிலுக்கு போக முடியாதவங்க, விரதங்கள் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நாம் தரிசனம் செய்தாலே போதும். அனைத்து ஏகாதசிகளுக்கும் பெருமாளை தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சோ வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்கிறவங்க கட்டாயமாக நாளைய தினம் நீங்க பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. போன பதிவிலேயே நம்ம பார்த்திருந்தோம், பெருமாளை தரிசிக்கும் போது கொஞ்சம் துளசியையும் நீங்க வாங்கிட்டு போங்க. பொதுவாகவே ஏகாதசி அன்று பெருமாளுடைய பாதத்துல வச்ச துளசியை எடுத்துட்டு வந்து வீட்டுல நம்ம பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல வைக்கும் போது அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தும். இது ஒரு சூட்சம தாந்திரிக முறை. சோ நாளைக்கு கோவிலுக்கு போறவங்க பெருமாள் பாதத்துல வச்ச துளசியை கொஞ்சமா வாங்கிட்டு வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. அந்த துளசி இலைகள் காய காய நல்ல பணவசியத்தை அது ஏற்படுத்தும். குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு அது அப்படியே இருக்கட்டும். பிறகு இன்னொரு ஏகாதசி அன்னைக்கு பழைய துளசி இலைகளை நீங்க எடுத்துட்டு புதிய துளசி இலைகளை இதே போல நீங்க வைங்க. ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய பணவசிய முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளைய ஏகாதசி என்றும் இந்த பணவசிய முறையை நீங்க செய்யுங்க. சரிங்க, ஏகாதசி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12 மணி 4 நிமிடங்களுக்கு ஏகாதசி திதி துவங்கியது. நாளைய தினம் ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை
10 மணி 2 நிமிடங்கள் வரை ஏகாதசி திதி இருக்குங்க. நாளைய தினம் ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்துல சகல விஷ்ணு ஆலயங்களிலும் பரமபதவாசல் சொர்க்கவாசல் திறக்கப்படும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தையும் நாளைய தினம் அதிகாலை 3 மணி முதல் காலை 10 மணிக்குள்ளாக நாம் சொல்லி முடிக்கணும். நீங்க குளிச்சு முடிச்சிட்டோம் சொல்லலாம், அல்லது காலையில நீங்க தூங்கி எழுந்த உடனேயே கூட சொல்லலாம். மொத்தத்தில் தண்ணீர் ஆகாரம் எடுப்பதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் இதை நம்ப சொல்லணும். அதுதாங்க முக்கியம். சரி வாங்க சொல்ல வேண்டிய அந்த திருநாமத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த திருநாமம் இது. நம்முடைய பாவங்களை எல்லாம் கரைக்கக்கூடிய திருநாமம். மறந்தும் கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு சிம்பிளான மெத்தட். வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். அதன் அடிப்படையில பெருமாளுடைய இந்த திருநாமத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நாம் கொண்டு வருவோம். அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க ஜனவரி 28 முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.